நாள்ல செய்தியின் தலைப்பு என்னவென்றால் மந்தையை தொடர்ந்து போய் அப்படின்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். மந்தையை தொடர்ந்து போய் அப்படின்ற தலைப்பிலே நாம் கவனிக்க போகிறோம். இதுக்கு ஆதாரமாக உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், சாங் ஆஃப் சாலமன் சாப்டர் 1 verse 8 படிங்க. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. சரி, ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயங்கள் எல்லாம் கொழுந்து விட்டெறிய உதவி செய்யும். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். வார்த்தையின் மகத்துவத்தை, ஆழத்தை, ரகசியத்தை, மறைப்பொருளை புரிந்து கொள்ள ஞான இருதயத்தையும் வேத வெளிச்சத்தையும் கொடுத்து அடிமை சிலுவையிலே மறைத்து ஆவியானவர் பேச வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் இடைப்பட வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உன்னத பாட்டு, பாட்டுல உன்னதமான ஒரு பாட்டு. உன்னதம்னா சிறந்த பாடல், உன்னதரை பற்றிய பாடல். ஆமேன். உன்னதங்களில் பாடப்படுகிற பாடல் உன்னத பாட்டு. இந்த உன்னத பாட்டுல படிக்கும் பொழுது லிட்ரலா படிச்சோம்னா சாலமோனுக்கும் ஸ்திரீக்கும் உள்ளதான ஒரு ஐக்கியத்தை பற்றி இதில் எழுதப்பட்டிருக்கிறது. சூலமித்தியாள் பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இதை ஆவிக்குரிய ரீதியில நாம் படிக்கும் பொழுது சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஐக்கியத்தை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? ஆக லிட்ரலாக நாம் எடுத்துக்கொள்ளாமல் ஆவிக்குரிய ரீதியாக நாம் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் இந்த வேத பகுதியை தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த ஸ்திரீகளில் ரூபவதியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளில் இது யாரை பார்த்து சொல்றாரு? மணவாட்டி ஆகிய சபையை பார்த்து சொல்றார். மணவாட்டி ஆகிய சபைக்கு பேர் என்ன? ஸ்திரீகளில் ரூபவதி. இயேசு கிறிஸ்து மணவாளன், சபை என்பது மணவாட்டி. ஆக மணவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி ஆகிய சபைக்கு சொல்றார், ஸ்திரீகளில் ரூபவதியே. அல்லேலூயா. ரைட். அடுத்தது சொல்றாரு, அதை நீ அறியாயாகில். எதை அறியாயாகில்? இந்த மணவாட்டியாகிய சபை எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்படி மணவாளனுக்கேற்ற ஒரு பரிசுத்த கன்னிகையா இருக்க வேண்டும் என்பதை அறியாயாகில். அது உனக்கு தெரியலன்னா, நீ நிறைய பேர் இடத்துல கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்க? ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டா என்ன சொல்லுவாங்க? எனக்கு தெரியல. தெரியலன்னா அப்படியே என்னாச்சுங்க, முடிஞ்சது. வேற எதுவும் அவங்க கிட்ட கேட்க முடியாது. ஆனா ஆண்டவர்கிட்ட போய் தெரியலன்னு சொல்ல முடியாது. அவர் கேட்பார், ஏன் தெரியலன்னு சொல்றேன்னு கேட்பார். உனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கிறேன், அறிவை கொடுத்துருக்கிறேன், என் வார்த்தையை கொடுத்துருக்கிறேன், எல்லா கிருபையும் கொடுத்துருக்கிறேன், தெரியாதுன்னு சொல்லக்கூடாதும் பாரு. அல்லேலூயா. ஆக மனுஷன் என்ன செய்வான்? தெரியலன்றுவான். முடிஞ்சது, அவ்வளவுதான். எப்பா அந்த சுவிட்சை யார் உடைச்சா? தெரியல. இந்த காரியத்தை யாரு பண்ணா? தெரியல. முடிஞ்சது. ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய முடியாது? சொல்லி தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு தெரியாதுன்னா முடிஞ்சு போச்சு. ஆனா ஆண்டவர் தெரியாத இருக்கிறவங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள பிரயாசப்படணும். அதனால சொல்றாரு, அதை அறியோம் என்பாயாகில். எப்படி பரிசுத்தமா வாழ்றது, எப்படி ஒரு மணவாட்டி சபையா ஆயத்தப்படுறது, எப்படி மணவாளன் எதிர்நோக்கி இருக்கிறது, எப்படி பரிசுத்தமா வாழுவது, எப்படி ஆண்டவருக்கு கனி கொடுப்பது என்று நீ அறியோம் என்பாயாகில். உனக்கு தெரியலன்னு சொன்னா, அல்லேலூயா, என்ன சொல்றாரு? அடுத்த வரி சொல்றாரு, மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய். அல்லேலூயா. எதை தொடரணுமா? மந்தையின் காலடிகள். இப்ப மந்தை என்று சொல்லும் பொழுது எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. இந்த சபைக்கென்று ஒரு பாதை இருக்கிறது. அல்லேலூயா.
சபை என்று சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் பில்டிங், இட்ஸ் அ பீப்புள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள், அதான் மந்தை. சரிங்களா? ஜீவன் உள்ளவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், எக்லீசியா, கால்ட் அவுட், உலகத்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள், அவங்க தான் சபை. ஆக இந்த சபைக்கு பேர் மந்தை. இந்த மந்தைக்கென்று சில கால் அடிகள் இருக்கிறது, அடிச்சுவடுகள் இருக்கிறது. அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றி போய், அல்லேலூயா, ஆமென். நமக்கு முன்பதாக ஒரு பரிசுத்தவான்களின் மந்தை பரலோகத்துக்கு போயிருக்கிறது. அந்த வழியிலே நாம் பயணிக்கும் பொழுதுதான் நாமும் பரலோகத்தை சென்றடைய முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் 12 வெர்ஸ் 1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க போதும். பாருங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அல்லேலூயா. எத்தனை சாட்சிகள்? திரளான சாட்சிகள். ஆமென். ஆபிரகாம் ஒரு சாட்சி, ஈசாக்கு ஒரு சாட்சி, யோசேப்பு ஒரு சாட்சி, தானியேல் ஒரு சாட்சி, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சாட்சிகள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சாட்சிகள், தூதர்கள் கூட்டம் சாட்சிகள். ஆமென். நமக்கு முன்பதாக வாழ்ந்து தேவ ராஜ்யத்துக்கு போயிருக்கிற பரிசுத்தவான்கள் சாட்சிகள். ஆக இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவங்க சென்றிருக்கிற சில பாதைகள் இருக்கிறது. அந்த பாதைகளை நாமும் பின்பற்றினால் மட்டுமே பரலோகத்தை சென்றடைய முடியும். அல்லேலூயா. ஆக ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை அறியோம் என்பாயாகில். நீ ஒரு மணவாட்டி, நீ மணவாட்டியா இருக்க வேண்டிய சபை எப்படி அந்த மணவாட்டியாக இருக்க வேண்டும், எப்படி மணவாளனுக்காய் காத்து கொண்டிருக்க வேண்டும், எப்படி கற்புள்ள கன்னிகையாய் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்ற இந்த காரியங்களை எனக்கு தெரியாதென்று சொல்லாதபடிக்கு அந்த காரியங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டுமானால் மந்தையை தொடர்ந்து போய். அல்லேலூயா. அந்த மந்தை நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. அந்த மந்தைகள் நமக்கு பாதையை காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாதையை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. இப்போ பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் படிக்கும் பொழுது புலிகளின் கணக்கெடுப்பு அப்படின்றாங்க, கரடி கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிருகங்கள் நடமாட்டம் இருக்கிற பகுதிகளில் லைக் ஊட்டி, அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் என்ன செய்யறாங்க? கணக்கெடுக்கிறாங்க. வனத்துறையினர் எப்படி கணக்கெடுக்கிறாங்க? போய் சிங்கம் எத்தனை வருதுன்னு போய் அங்க நேரில் பார்ப்பாங்களா? எப்படி 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 கால் அச்சுகளை பார்த்து, ஓ இது சிங்கம், இது புலி, இது கரடி, இது யானை அப்படின்னு சொல்லி கால் அச்சுகளை பார்த்து, ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமா இருக்க அச்சுகள், அதை பார்த்து தான் இத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? கணக்கெடுக்கிறாங்க. அதே போல ஒரு மந்தை போயிருக்குன்னா அந்த மந்தை போன இடத்துல எல்லாம் என்ன இருக்கும்? கால் அச்சுகள் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, ஆடுகள் ஓட்டி கொண்டு போகும்போது அது என்ன செய்யும்? சாணம் போட்டே போகும், அதெல்லாம் கிடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன செய்யலாம்? புரிந்து கொள்ளலாம், இந்த வழியா ஒரு மந்தை போயிருக்குன்னு. இப்ப பாருங்க, தேவனுடைய மந்தை, சரிங்களா, நமக்கு முன்பதாக வாழ்ந்த பரிசுத்தவான்களின் மந்தை முன்னாடி போயிருக்கிறது. ஆகவே அந்த மந்தையின் காலடிகளை நீ பின்தொடர்ந்து, அல்லேலூயா, ஆமென். எரேமியா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ பூர்வ பாதைகளில் நின்று வழி எவைகள், நித்தியத்துக்கு போற வழி எவை என்று கேட்டு விசாரித்து அதில் நடவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பாருங்க. எரேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் படிங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு ஊருக்கு போறீங்களா, என்ன செய்யுங்க? போய் 4 ரோடு சந்திக்கிற இடத்துல நின்று
பூர்வ பாதை எது? பூர்வம் என்ன? பழைய பாதை எது? பரிசுத்தவான்கள் நடந்து சென்ற பாதை எது? நல்ல வழி எது என்று கேட்டு விசாரித்து. சில பேர் என்ன செய்வாங்க, எனக்கு எல்லா வழியும் தெரியும், எல்லா வழியும் தெரியும், எங்கேயோ குறுக்கு வழியில போய் மாட்டிக்குவாங்க, வெளியே வர முடியாது. ஆக வழி தெரியாத ஜனங்கள் என்ன செய்யுங்க, கேட்டு விசாரித்து. எது என்ன? ரெண்டு பாதை, ஒன்று பூர்வமான பாதை, இன்னொன்று நல்ல வழி எது என்று கேட்டு விசாரித்து. இந்த பூர்வமான பாதை என்ன? ஆதியிலிருந்து ஒரு கூட்டம் ஆண்டவரை பின்பற்றி வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறது. அதுதான் பூர்வ பாதை. அது புதிய பாதை அல்ல. இன்றைக்கு நம்ம சந்திக்கிற பாடுகள், கஷ்டங்கள் எல்லாம் நம்ம மாத்திரம் அல்ல, நமக்கு முன்னாடியே ஒரு கூட்ட ஜனங்கள் அதை அனுபவித்து தான் போயிருக்கிறார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. உலகம் எந்த விதத்தில் அவங்களுக்கு கை கொடுக்கல. ஆனாலும் இந்த உலகத்தில் தங்களை அந்நியரும் பரதேசிகளுமாய் நினைத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகம் சென்றிருக்கிறார்கள். ஆக அந்த வழிகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எது என்று கேட்டு, கெட்ட வழி கேட்கவே வேண்டாம். ஆமென். கெட்ட வழி எதுன்னு கேட்கவே வேண்டாம், கேட்காமையே கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நல்ல வழிக்கு என்ன செய்யணும்? கேட்கணும். இயேசுவை ஆராதிக்கிற அத்தனை வழிகளும் நல்ல வழிகள். சத்தியத்தை கடைபிடிக்கிற வழிகள் நல்ல வழிகள். ஆக நல்ல வழி எவை என்று கேட்டு விசாரித்து அதிலே நடவுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். ஆத்துமா உள்ளான மனுஷனுக்கு அல்லேலூயா என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போக வேண்டும். மந்தை என்றால் எதை சொல்லுகிறார்கள்? ஆட்டு மந்தை. அல்லேலூயா. பல வகையான ஆடு ஒண்ணுதான் மந்தை மந்தையாக மேய்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆட்டை மேய்க்கிறாங்க, மாட்டை மேய்க்கிறாங்க. மாட்டை மேய்க்கிறவன் என்ன செய்வான்? மாட்டு கழுத்துல ஒரு கைத்தை கட்டி எங்கேயாவது ஒரு முளைக்குச்சி அடிச்சு அதில் கட்டி வச்சுட்டு போயிடுவான். சாயந்தரம் வரைக்கும் அந்த கயிறுனுடைய எல்லையில மேய்ஞ்சிட்டே இருக்கும். ஆனா ஆட்டை அப்படி மேய்க்க முடியாது. என்ன செய்யணும்? ஒவ்வொரு பகுதியாக மேய்த்து கூட்டிட்டு போகணும். அந்த மாதிரி மந்தையை மேய்க்கிற ஒரு மெய்ப்பன் இருப்பார். ஆமா, அல்லேலூயா. அந்த மெய்ப்பனுடைய கை கீழே ஆடுகள் அடங்கி இருந்து மேயினும். அதுக்கு பேரு தான் மந்தை. வெள்ளாடு என்று சொல்லும் பொழுது அது எப்பொழுதும் ஒட்டுக்கா இருக்காது. என்ன செய்யும்? அது பல பக்கம் ஓடும். ஒரு 10 ஆடு இருக்குன்னா 10 ஆடு ஒன்னா இருக்காது. ஒரு ஆடு இந்த பக்கம் ஓடும், ஒரு ஆடு வலதுகை பக்கம் இடதுகை பக்கம், ஒரு ஆடு நேரா ஓடும், சில ஆடு பின்னாடி ஓடும். ஆனா செம்மறி ஆடு பாருங்க எப்படி இருக்கும்? கூட்டம் கூட்டமா போகும், மந்த மந்தையா போகும். அப்ப அந்த மந்தையின் காலில், இந்த மந்தை எதை குறிக்கிறது? ஒரு சபையின் ஐக்கியத்தை குறிக்கிறது, ஒரு மெய்ப்பனு கீழ் அடங்கி இருக்கிறதை குறிக்கிறது. ஆக மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. ஆக நம்ம அந்த செம்மறி ஆட்டு கூட்டமா இருக்கணும். வருகையில கூட 2 வகையான கூட்டம் இருக்கு. ஒன்று வெள்ளாடுகள், இன்னொன்று செம்மறியாடுகள். ஆண்டவர் எந்த கூட்டத்தை சொல்லுவாரு? வலதுகை பக்கம் நிக்கிற செம்மறியாட்டு கூட்டத்தை பார்த்து சொல்லுவாரு, நீங்கள் என் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசியுங்கள். அதான் மந்தை. ஆக மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய். அல்லேலூயா. பாருங்க, அப்ப மந்தை என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துக்கு நேராக உடைய வேத பகுதியை திருப்பிக்கோங்களேன். புக் ஆஃப் ஜெனசிஸ் சாப்டர் 37, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல நான் சொல்ற வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 37 15வது வசனத்தை படிங்க. அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான். அதற்கு அவன், என் சகோதரரை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான். அந்த மனிதன், அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். ஹல்லேலூயா. சோ இங்க நாம் என்ன படிக்கிறோம்னா, யாக்கோபு அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் யாருங்க? மந்தை மேய்க்கிறவர்கள்.
அப்போ இங்க ஆடுகளை எடுத்து கொண்டு போய் பல மாதங்களாக மேய்த்து கொண்டு திரும்ப வீட்டுக்கு வருவாங்க. இப்படி ஒரு முறை மேய்க்க போன பொழுது ரொம்ப நாட்கள் ஆயிருச்சு. எப்படி இருக்கிறாங்க எந்த செய்தியும் தெரியல. அதனால வீட்டில இருந்த யோசேப்பை அழைச்சு சொல்றாரு, டே தம்பி, அண்ணனுங்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, என்ன செய், போய் நீ பார்த்து அவங்கிட்ட சுக செய்தியை விசாரிச்சு எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று சொல்லி அவன் கையில நிறைய தின்பண்டங்கள் எல்லாம் கொடுத்து அவனை அனுப்பி விடுகிறார். அந்த யோசேப்பு என்ன செய்யறான் பாருங்க, வனாந்தரத்துல வெளியிலே அவன் வெளியில் வழி தப்பி திரிகிறதை கண்டு, ஆமென், எங்க போனா அண்ணனுங்களை பார்க்க, மந்தை மேய்க்கிறவங்களை பார்க்க, மந்தையை பார்க்க போனவன் அவனுக்கு என்ன தெரியலைங்க, வழி தெரியல. வெளியிலே அவன் வழி தப்பி திரிகிறதை கண்டு, நல்லா கவனிக்கணும், வழி தப்பி திரிகிறான். எங்க போறது, எந்த வழியில போறது, எங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியல அவனுக்கு. அந்த மாதிரி எத்தனையோ ஜனங்க மந்தைய கண்டுபிடிக்காம வழி தப்பி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவன் கையில் எல்லாமே இருக்கு, உணவு இருக்கு, தண்ணி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா மந்தை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. இருக்கீங்களா? அந்த மாதிரி வாழ்க்கையில காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், மந்தைய கண்டுபிடிக்கலன்னா வழி தப்பி தான் அலைகிறோம். அவன் வெளியிலே வழி தப்பி திரிகிறதை ஒருவன் கண்டு. இப்ப வழி தப்பி திரிகிறவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அவன் முகத்துல சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது, எதையோ இழந்தது போல் அலைஞ்சிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஒரு நிம்மதி இல்லை, ஒரு பயம், ஒரு கலக்கம், எங்க நம்ம போறோம்னு தெரியலையே. இன்னைக்கு எத்தனையோ ஜனங்க மந்தைய கண்டுபிடிக்காம அலைந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு, ஆனா என்ன செய்யல, மந்தைய கண்டுபிடிக்க முடியல, அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை வழி நடத்துறதுக்கு நீங்களும் நானும் பயன்படணுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆமென். அப்போ அவன் வழி தப்பி திரிகிறதை ஒருவன் கண்டு. ஆமென். இப்ப பாருங்க, எத்தனையோ பேருக்கு மந்தை இல்லை, சபை இல்லை, வழி தப்பி திரிகிறார்கள், சபையை தேடி அலைகிறாங்க. நல்ல சத்தியம் கிடைக்கிற இடம் எது, எனக்காக ஜெபிக்கிற இடம் எது, எனக்காக உத்தரவாதம் பண்ணுகிற இடம் எது, என்னை விசாரிக்கிற இடம் எது, எனக்கு கரிசனை காட்டுகிற இடம் எது, ஜனங்கள் விசாரித்து அலைந்து வழி தப்பி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களை கண்டுபிடிச்சு நேரம் எங்க நடத்தணும், மந்தைக்கு நேரா நடத்தணும். அல்லேலூயா. ஒருவன் அவனை கண்டு அவனை பார்த்து விசாரிக்கிறான், என்ன தேடுகிறாய், உன் முகத்துல சந்தோஷம் இல்லை, உன் முகத்துல கவலை இருக்க, துக்கம் இருக்க, எதையோ இழந்தது போல இருக்கிறாயே. அவன் சொல்றான், என்னுடைய அண்ணனுங்களுடைய மந்தையை தேடி கொண்டிருக்கிறேன். அப்ப அந்த நபர் சொல்றாரு, நான் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தை பார்த்தேன், அவங்க பேசிட்டு இருந்தாங்க, தோத்தானுக்கு போவோன்னு பேசினாங்க, அதனால இந்த வழியில போங்க, கண்டுபிடிச்சிடலாம். அல்லேலூயா. வழி தெரியாம இருக்கிற ஜனங்கள், மந்தையை காணாத இருக்கிற ஜனங்கள் எங்க வழி நடத்தணுங்க, மந்தைக்கு நேராக வழி நடத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன படிக்கிறோம், அந்த அந்த ஆள், அந்த மனிதன் அவனை வழி நடத்தினபடினாலே அவன் தொடர்ந்து போய் அந்த மந்தை நடந்த பாதையை கண்டுபிடித்து அண்ணனுங்களை என்னங்க செய்யறான், தோத்தானிலே போய் அவங்களை கண்டுபிடித்தான். கண்டுபிடிச்ச போது எப்படி இருக்கும், அப்பாடா. அல்லேலூயா. ஜனங்களை ஆண்டவருக்கு நேராக நடத்தி சபைக்குள்ள கொண்டு வந்து அவங்கள சத்தியத்தை கேட்க வைக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும், அப்பா நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டேன், அல்லேலூயா, இந்த மந்தையோட சேர்ந்துட்டேன், அல்லேலூயா. கவலை எல்லாம் மாறிடும், கஷ்டமெல்லாம் மாறிடும், துயரமெல்லாம் மாறிடுங்க, அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய மந்தைக்கு நேராக ஜனங்களை வழி நடத்தணும். அந்த பொறுப்பை ஆண்டவர் யார் கையில கொடுத்திருக்காரு, உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. ஆக இந்த மந்தையை தொடர்ந்து போய், இந்த மந்தை, அந்த மந்தை என்னன்னு சொன்னா, பைபிள் அதை விளக்கும்படி இன்னொரு பகுதி நான் சொல்றேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை படிங்களேன். மோசே மீதியான் தேசத்தை ஆசாரியனாய்
தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். சரி, மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போகணும் அப்படின்னு படிச்சோம். இப்ப இந்த மந்தையின் காலடிகள்ல ஒன்று என்னன்னா, மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? மோசேயுடைய வாழ்க்கையை 3 பகுதியா பிரிக்கலாம். மோசே மொத்தம் உயிர் வாழ்ந்த நாட்கள் 120 வருஷம். முதல் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை. அடுத்த 40 வருஷம் மீதியான் தேசத்துல ஆடுகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனின் வாழ்க்கை. அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நேராக வழிநடத்தி கொண்டு போகிற வாழ்க்கை. ஆக இப்ப நம்ம வாசிச்சது என்னன்னா, அந்த 2வது 40வது வருஷத்துல உள்ள சம்பவத்தை தான் படிச்சோம். மோசே ஆடுகளை, தன் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு அந்த மந்தை எங்க கூட்டிட்டு வந்தானா? கர்த்தரின் பர்வதமாகிய ஓரேப்புக்கு கொண்டு வந்தான். அல்லேலூயா. மந்தையின் அடிச்சுவடுகள் என்றால் அந்த மந்தை எங்க வந்திருக்கு? ஓரேப்புக்கு வந்திருக்கு. அல்லேலூயா, ஆமென். அந்த ஓரேப் என்று சொல்லும் பொழுது என்னது? அது கர்த்தருடைய பர்வதம், தேவனுடைய சபை. அல்லேலூயா, தேவனுடைய சமூகம். அப்ப பாருங்க, மோசே எகிப்துல ஒரு பெரிய கலைகளை கற்று தேர்ந்த ஒரு பெரிய ஒரு இளவரசனாக இருந்திருக்கலாம். அதெல்லாம் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல. அடுத்தது, மோசே வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டு அவனுக்கு குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் கிடைச்சது. ஆனாலும் அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரல. அந்த நாட்கள்ல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் எங்க வரான்? ஓரேப்புக்கு வருகிறான். அல்லேலூயா. வாழ்க்கையில காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், புகழ் இருக்கலாம். ஓரேப்புக்கு வராத வரைக்கும் அங்க வழி திறக்க வாய்ப்பில்லை. அல்லேலூயா. அவன் எங்க வந்தான்? கர்த்தருடைய பர்வதமாகிய ஓரேப்புக்கு வந்தான். இந்த மந்தை எங்க வந்திருக்கு? ஓரேப். மந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றணும்னா அடிச்சுவடுகள்ல ஒன்று என்ன? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இருக்கீங்களா? புரியுதா உங்களுக்கு? அந்த மந்தை எங்க வந்துச்சுங்க? ஓரேப்புக்கு. அந்த ஓரேப்புக்கு வந்த பொழுதுதான் அவன் வாழ்க்கையில ஒரு டர்னிங் பாயிண்ட். ஆமென். அந்த ஓரேப் என்கிற கர்த்தருடைய பர்வதத்துக்கு வந்த பொழுது என்ன வாசிக்கிறோம்? பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். அந்த ஓரேப்புக்கு வராத வரைக்கும் அவன் ஆண்டவரை தரிசிக்கல. ஆண்டவருக்கான வைராக்கியம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஓரேப்புக்கு வந்த பொழுதுதான் என்ன செஞ்சான்? தேவனை தரிசித்தான். ஆண்டவருடைய இன்டர்வென்ஷன், ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே செயலாற்றுகிற காரியம் ஆரம்பமானது. ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரணும். அதான் மந்தையினுடைய அடிச்சுவடுகள். அந்த அடிச்சுவடுகள்ல ஒன்று என்னதுங்க? ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வரும் பொழுதுதான் கர்த்தர் தரிசனமாவார். ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்காம அவன் ஒரு பெரிய தலைவனாக உயர்ந்திருக்க முடியாது. ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்காம அவன் வாழ்க்கையில் அற்புதங்கள் அனுபவித்திருக்க முடியாது. அப்ப தேவ பர்வதமாகிய ஓரேப்புக்கு என்ன செய்யணுங்க? வரணும். ஆலயத்துக்கு ஒரு வாரம் வராம இருந்தீங்கன்னா அந்த வாரம் முழுக்க எப்படி இருக்கும் சொல்லுங்க? சனியம் முடிச்ச மாதிரி இருக்கும். அந்த வாரம் முழுக்க எப்படி இருக்கும்? ஏதோ இழந்த மாதிரி இருக்கும். ஆமென். ஆலயத்துக்கு ஆராதனைக்கு என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுத்து வரணும்.
1000 வேலை இருக்கும், ஏன் 1008 வேலை கூட இருக்கட்டும், 1009 கூட இருக்கட்டும், அத்தனை வேலைக்கு மத்தியில் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடி ஆராதனைக்கு வரணும். அல்லேலூயா. மீதியான்ல மேய்க்கிற வரைக்கும் அவனுக்கு சாப்பாடு கிடைச்சது, மனைவி கிடைச்சது, பிள்ளைகள் கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. ஆனா என்னைக்கு அந்த ஓரேப்புக்கு வந்தாரோ அன்னைக்கு தான் அவருடைய வாழ்க்கையில தேவ தரிசனம் கிடைச்சது. அந்த தேவ தரிசனம் தான் ஒரு பெரிய தலைவனாக உயர்த்தினது. அந்த தேவ தரிசனம் தான் கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க வைத்தது. உபாகமம் 34 படிக்கிறோம், அதை மோசேயை போல கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த வேறு ஒரு மனுஷன் அதுக்கப்புறம் எழும்பினதில்லை. அல்லேலூயா. அப்போ அந்த அளவிற்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும்னா எங்க வரணுங்க? He must come to Horeb. அல்லேலூயா. அங்கதான் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான், தேவ தரிசனத்தை கண்டான். அல்லேலூயா. எதையோ தரிசனத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க, இந்த தரிசனம் அந்த தரிசனம் அப்படின்ட்டு, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. தேவ தரிசனம். அல்லேலூயா. தேவனை காண வேண்டும், தேவ பிரசன்னத்தை காணணும். அதை அந்த அந்த தேவ தூதனானவர் என்ன செஞ்சாராம்? எரிகிற முட்செடியின் நடுவில் இருந்து அவனுக்கு தரிசனமானார். அந்த தரிசனமே ஒரு அற்புதம். என்னன்னா, முட்செடி எரிகிறது, எரிந்தும் என்ன செய்து வெந்து போகாமல் இருக்கிறது. முட்செடி என்றால் என்ன? சாபம். என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்க கடவுதுன்னார். அது ஒரு சாபம். அந்த மாதிரி அந்த தேவ சமூகத்துக்கு நாம் வரும் பொழுது சாபம் எல்லாம் என்னவா மாறும்? ஆசீர்வாதமாய் மாறும், அற்புதமாய் மாறும். முட்செடி எரிந்தும் வெந்து போகாதிருக்கிறது. அல்லேலூயா. அந்த முட்செடி நடுவில் யார் இருக்கிறா? தேவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் அங்கே காணப்படுகிறார். ஆமென். அப்ப மோசே என்ன செய்யறாரு பாருங்க, இந்த எரிந்து பிரகாசித்து கொண்டிருக்கிற அந்த முட்செடியின் நடுவில் இந்த அற்புத காட்சியை பார்க்கும்படி நான் கிட்ட போவேன் என்று சொல்லி என்ன செய்யறானா, அதை பார்க்கும்படியாக கிட்ட போனான்னு படிக்கிறோம் இல்லையா? அதான படிக்கிறீங்க. அப்பொழுது மோசே இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். என்ன சொல்றாரு? இந்த முட்செடி எரிந்தும் வெந்து போகாது இருக்கிறது, இந்த முட்செடியை பார்க்கும்படியாக என்ன செய்யறேன்? I will go near and I will see it. நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன். அல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு அவன் கிட்ட போகும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. ஓரேப்புக்கு வந்து என்ன செய்யணும்? ஆண்டவர் கிட்ட வரணும். ஓரேப்புக்கு வந்து ஆண்டவருக்கு எட்ட இருக்க கூடாது, என்ன செய்யணும்? கிட்ட வரணும். பிரைஸ் தி லார்ட். அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. ஆமென். ஒருவேளை ஆலயத்தில் நீங்க பின்னாடி வரிசையில் உட்கார்ந்து இருந்தாலும் உங்க சரீரம் தான் அங்க உட்கார்ந்து இருக்கணுமே ஒழிய உங்க இருதயம் உங்க ஆத்துமாவில் எங்க இருக்கணும்? ஆண்டவர் கிட்ட இருக்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆமென். அவன் கிட்ட வருகிறதை, அப்ப ஆண்டவர் எதை விரும்புறாரு? அவர்கிட்ட நீங்க வரணும்ன்றதை விரும்புறாரு. அற்புத காட்சியை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்றத அவர் விரும்பல. ஆஹா ஓஹோ எல்லாம் வாயோட போயிடும். அதுக்கு மேல என்ன செய்யணும்? யூ மஸ்ட் கம் நியர் டு மீ. அல்லேலூயா. அவன் கிட்ட வருகிறதை கத்தரப்போ ஓரேப்புக்கு வந்து அற்புதத்தை பார்த்து ஆஹா இன்னைக்கு சூப்பர் அப்படின்றத ஆண்டவர் விரும்பல. என்ன செய்யணும்? உங்க உள்ளம் அவர்கிட்ட வரணும், உங்க இருதயம் அவர்கிட்ட வரணும். என்னோட என்ன பேச போறாரு ஆண்டவர், நான் தரிசிக்கணும், அவரை பார்க்கணும், அவர் சத்தம் கேட்கணும் அப்படின்னு கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. அவன் கிட்ட வருகிறதை கண்டு என்ன செய்யறாரு பாருங்க, அவனை பார்த்து என்னன்னு கூப்பிடுறாரு? மோசே மோசே என்று அழைத்தார். ஆமென். இப்ப நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்ம என்ன செய்யறாருங்க? பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆமென். ஒருவேளை நீங்க நினைக்கல என் பெயர் எங்க ஆண்டவர் தெரிய போகுது. ஒருவேளை பாஸ்டருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு தெரியுங்க.
அல்லேலூயா. உங்க பேர் என்னன்றது ஆதியோடு அந்தமெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. வேலைக்கான ஒரு பேர், சர்ச்சுக்கான ஒரு பேர், எல்லாம் யாருக்கு தெரியும்? God knows everything. ஆண்டவருக்கு அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? என் கிட்ட இருக்கணும், எனக்கு அருகாமையில் இருக்கணும், என்னோட இருக்கணும். நீங்க என்ன நினைப்பீங்க? உங்க பிள்ளைகள்லாம் உங்க கிட்ட இருக்குன்னு நினைப்பீங்களா? எங்கேயோ தூரத்தில் இருக்கணும்னு நினைப்பீங்களா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பிள்ளைகள் உடையவர்கள் சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்குன்னு நினைப்பீங்க? பக்கத்திலேயே இருக்கணும்னு நினைப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் நினைப்பீங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், எங்க உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும், உன்னை சுற்றிலும், உன் வீட்டை சுற்றிலும், அல்லேலூயா, உன்னோடு கூடவே எப்படி இருப்பாங்களாம்? ஒளிவ மரக்கன்றுகளை போல. அப்ப தேவன் எதை விரும்புகிறார்? அவருடைய பிள்ளைகள் அவரோடு கூட இருக்கணும். உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவேன் ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உலக வாழ்வு மாயைதானையா, உலக வாழ்வு மாயைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா, உம்மோடு வாழ்வு உண்மைதானையா, உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவே ஏசையா, உம்மை போல் மாறிடுவே. நான் வளர்ந்தேன், பரிசுத்தமின்றி நான் அலைந்தேன், பாவத்தின் சாயலில் நான் வளர்ந்தேன், பரிசுத்தமின்றி நான் அலைந்தேன், என்னையும் தேடி வந்தீரையா, என்னையும் தேடி வந்தீரையா, உம்மை போல் என்னையும் மாற்றிடவே, உம்மை போல் என்னையும் மாற்றிடவே, உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவே ஏசையா, உம்மை போல் மாறிடுவே. உம்மோடு நான் இருந்தா உம்மை போல் மாறிடுவே ஏசையா, உம்மை போல் மாறிடுவே. அல்லேலூயா. யாரோடு இருக்கணும்? நண்பர்களோடயா? யாரோட? கர்த்தரோட இருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் அறிக்கையிடுங்க, நான் கர்த்தரோடு இருக்கணுங்க. அல்லேலூயா. கர்த்தரோடு இருந்தா அவரை போல நம்ம வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. ஆக அவன் கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். இப்ப நம்ம எப்படி மந்தைக்கு வருகிறோம் என்கிறதை யார் பார்க்கிறா? ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு ஏக்கத்தோட, ஒரு வாஞ்சையோட, ஒரு தாகத்தோட அப்பா சமூகத்துக்கு போகணும். அல்லேலூயா. ஓரேப்புக்கு போகணும். ஆமென். என்னோடு பேசுகிற தேவனோடு நான் உறவாடணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோட வரம் பாருங்க, அதான் கிட்ட வருகிற அனுபவம். அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதும் அவரோட கூட இருக்கணும்னு விரும்புறாருங்க. அல்லேலூயா.
ஆக நம்மை ஒப்பு கொடுத்தப்பா, எப்பொழுதும் நான் உங்களுக்கு அருகாமையில் இருக்கணும்ப்பா, உம்மோடு உறவாடிட்டு இருக்கணும்ப்பா. அதாங்க பரிசுத்தவான்களின் மந்தையின் அடிச்சுவடுகள். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, எனக்கோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. எனக்கோ தேவனை சார்ந்து கொண்டிருப்பதே நலம். பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, உம்மிடத்துல தான் ஜீவ வசனங்கள் இருக்கிறதப்பா. அல்லேலூயா. இதெல்லாம் தான் பரிசுத்தவான்களுடைய காலடி சுவடுகள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் உம்மை அதிகமாய் அறிய வேண்டும் ஆண்டவரே. I want to know you more and more Lord. உம்மை நான் அறியணும்ப்பா, உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அறியணும்ப்பா, உம்முடைய ஆழங்களை அறியணும்ப்பா, உம்முடைய மகிமை அறியணும்ப்பா. அதற்காக எனக்கு மேன்மையாய் தெரிகிற, எனக்கு உயர்வாய் தெரிகிற, எனக்கு லாபமாய் தோணுகிற எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று குப்பையும் என்று விட்டு உம்மை நான் பின்பற்றி வருகிறேனப்பா. அல்லேலூயா. அதாங்க பரிசுத்தவான்களுடைய அடிச்சுவடுகள், மந்தையின் அடிச்சுவடுகள். அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், தேசத்தை கொடுப்பன்னாரு, சந்ததியை பெருகச் செய்வன்னாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவன்னாரு, பெரிய சீமானாக உயர்த்தி வச்சாரு. அந்த மந்தை சொல்லுது, இந்த பூமியில் அந்நியரும் பரதேசிகளுமாய் வாழ்ந்து, அல்லேலூயா, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின நகரத்துக்கு போகும்படியாக அவர்கள் இந்த பூமியில எப்படி குடியிருந்தாங்களாம்? கூடாரத்துல குடியிருந்தாங்க. காரணம் என்ன? அந்த மந்தையினுடைய வாஞ்சை என்ன? இந்த உலகத்துல வீட்டை கட்டி காட்டை கட்டி என்ன செய்வோம், வாழுவோம் என்பது அல்ல. என்ன எப்படி இருந்தாங்க? எப்படி ஆகிலும் எங்க போகணும்? தேவனால் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்த பரம கானானுக்குள்ள போக வேண்டும் என்று சொல்லி இந்த பூமியில தங்களை அந்நியரும் பரதேசிகளுமா நினைச்சு வாழ்ந்தாங்க. இதுதாங்க பரிசுத்தவான்களின் மந்தை. அல்லேலூயா. அந்த மந்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வரணுங்க. ஆக இந்த மந்தை என்ன செய்தது? இரவு முழுவதும் ஜெபித்தது. பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருந்தார். அவர் காக்கப்பட்டிருக்கும் பொழுது என்ன செய்தாங்க? மந்தை கூடி ஜெபித்தது. இதுதான் மந்தையின் அனுபவம். இரவு ஜெபத்துக்கு வரணும். அல்லேலூயா. வரமாட்டேங்குது. அல்லேலூயா. இரவு ஜெபத்துக்கு வரணும். ஆமென். படுத்து தூங்குனீங்க நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. முக்கியத்துவம் கொடுத்து ஜெபத்துக்கு வரணும். வந்து ஆண்டவரை தேடுங்க. அதான் பரிசுத்தவான். இரவு முழுவதும் யாக்கோபு விழித்து ஜெபம் பண்ணி, போராடி ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வியாகுலத்தோட ஜெபிக்கிறார் அந்த கெத்செமனேல. பரிசுத்தவான்களின் மந்தை கால் அடிகள் என்ன செய்யணும்? பின்பற்றி வரணுங்க. மோசே ஓரேப்புக்கு வந்தார். தேவ தரிசனத்தை கண்டார். தூரத்துல நிக்கல, கிட்ட வந்தார். கிட்ட வருகிறதை யார் பார்த்தா? கர்த்தர் பார்த்தார். இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்களான்றதான் நான் பார்க்கிறேன். ஆனா உங்க உள்ளத்தை அவர் பார்க்கிறாருங்க. உள்ளத்தின்படி ஆசீர்வதிக்கிறவருங்க, உள்ளத்தின்படி உயர்த்துகிறவருங்க. உங்க உள்ளம் செம்மையா இருந்தா, உள்ளம் சுத்தமா இருந்தா, அப்ப என்ன செய்வாருங்க? உங்களுக்காக பரலோகத்தை திறந்துருவாருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கான ஆசீர்வாதத்தை பொழிந்துருவாருங்க. இடங்கொள்ளாமற் போக மட்டும் விருத்தியை கொடுப்பாருங்க. Hallelujah. When he opens, no one can close it. Hallelujah. அவர் நமக்கா கதவை திறந்தா யார் என்ன செய்ய முடியாது? அடைக்க முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஆக தேவ பிள்ளையே, மந்தையின் அடிச்சுவடுகள் ஒன்று அவருடைய சமூகத்துல கிட்ட வந்து அவரை ஆராதிக்கணும். அப்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டு அவனை பெயர் சொல்லி அழைத்து, ஆமென், அவன் கையில் அற்புத அடையாளங்களை கொடுக்கிறார். ஆமென். மோசேயை பார்த்து கேட்கிறார், என்னப்பா கையில? கோல், குச்சி. என்ன குச்சி? ஆடு மேய்க்கிற குச்சி. அந்த குச்சி எங்கிருந்து எடுத்தாரோ தெரியாது. பல வருஷமா அந்த குச்சி இருக்கு. அந்த குச்சி பல விதத்தில் அவருக்கு உபயோகமா இருந்திருக்கு. ஆனா இப்போ ஆண்டவர் கிட்ட ஓரேப்புக்கு வந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்றாரு, வாட்ஸ் இன் யுவர் ஹேண்ட்? அ ஸ்டஃப். த்ரோ இட் டவுன். கீழே போடு. போட்டோன்னு அது பாம்பாக சர்ப்பமாக மாறி
உலர்ந்த கோல் உயிர் உள்ள பொருளாக மாறி ஓடுது. ஆண்டவர் சொல்றாரு, வாழை பிடிப்பா, அதை பிடி. பிடிச்ச பாருங்க என்ன ஆச்சு, அற்புதம். ஒண்ணுமில்லாத மோசே, சரிங்களா, தேவ பருவத்துக்கு வந்தான், வார்த்தையை கேட்டான், அவன் மூல அற்புதம். அல்லேலூயா. பல வருஷமா இருந்த கோல் என்னாச்சுங்க, ஒரு பாம்பாக. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது பல வருஷமா ஒரு பொருள் வச்சிருக்கலாம், அந்த பொருள் உபயோகம் இல்லாம இருக்கும். ஆனா ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது உபயோகம் உள்ளதா மாறும். ஆண்டவருடைய அற்புத வல்லமை வெளிப்படும். ஒரு சகோதரி சாந்தின்னு சொல்லிட்டு லண்டன்ல இருந்து நம்ம ஊழியத்துக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அவங்க கடை வியாபாரம் பண்றாங்க. அவங்க வீட்டில் ஒரு பழைய மிஷின் வந்துச்சு. அவங்க கடையில் ஜூஸ் அடிக்கிற பழைய மிஷின். இந்த மிஷின் ஏன் இருக்குதுன்னே தெரியல. இந்த மிஷினை வித்தரலான்னு நினைச்சாங்களாம். அந்த கோவிட் டைம்ல லாக்டவுனு, ஜனங்க ஜூஸ்க்காக அலமோதுனாங்களாம். காலமே இந்த சகோதரி என்ன செய்வாங்களாம், இந்த ஜூஸ் கடையை ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். லைன்ல நிற்பாங்களாம் ஜனங்க அதை வாங்கறதுக்கு. அப்போ அந்த ஜூஸ் விற்று எவ்வளவோ கடன்கள் எல்லாம் அடைச்சுன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும் பொழுது பல வருஷமா உபயோகம் இல்லாத பொருட்கள் உபயோகப்பட ஆரம்பிக்கும். அதன் மூலம் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பல தாளந்துகளை, பல கிருபைகளை, பல ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் செயல்படாமல் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது அந்த ஞானம் செயல்பட ஆரம்பிக்கும். அந்த வழி திறக்கப்பட ஆரம்பிக்கும். அதுக்கான கதவுகள் திறக்கப்படும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு அம்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. ஆடு மேய்க்கும் பொழுது குச்சி எடுத்து தரையில கோலம் போட்டிருப்பாங்களாம். அப்ப அந்த வெளியே ஒருத்தர் போயிருக்கிறாரு. போனவர் இந்த அம்மா வரைகிறதெல்லாம் பார்த்து அழகா வரைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த அம்மாட்டு சொன்னார், ஏம்மா இவ்வளவு அழகா வரைகிறீங்க, உங்களுக்கு ஒரு காரியம் கற்றுத்தரேன். இந்த மாதிரி இந்த காடா புடவைக்கெல்லாம் டிசைன் போடுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாராம். காட்டன் புடவைக்கெல்லாம் டிசைன் போடுங்க, அதுக்கான வழிமுறையெல்லாம் கத்து கொடுத்து இப்ப அந்த அம்மா என்ன செய்யுதுங்க, காட்டன் புடவைகளுக்கு டிசைன் போடுறாங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும் பொழுது நமக்குள் மறைந்திருக்கிற குணங்கள், நமக்குள் மறைந்திருக்கிற தாளந்துகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து அவைகள் மூலம் ஆண்டவர் நாமம் மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட், சொல்லி முடிக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, மணி 12 ஆச்சு. அடுத்தது சொல்றாரு, மோசே உன் கை என்ன செய், பாக்கெட்ல போடு, பையில போடு. திரும்ப அதை எடுத்தான். அதை எடுனார். எடுத்த உடனே என்னாச்சுங்க, அது வெண்குஷ்டம் நிறைந்த கையை போல் இருந்தது. திரும்ப போடுப்பா, போட்டு எடுக்கிறான். அப்ப என்னாச்சுங்க, அது நல்ல கையாக மாறினது. அற்புதம். ஒண்ணுமில்ல, சாதாரண கைகள், இந்த கைகள் அற்புதம் நடந்துச்சுங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளை, கையின் பிரயாசங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். செய்கிற வேலை ஆசீர்வதிப்பார். அந்த வேலையை மற்றவன் செய்வான், ஆனா அதுல பிரயோஜனம் இருக்காது. நீங்க செய்யும் பொழுது உங்க கைகளோடு ஆண்டவருடைய கைகள் இணையும். அல்லேலூயா. உங்க வேலையோடு ஆண்டவருடைய கரம் இணையும். அப்ப என்ன ஆகும், அதுல ஒரு மகிமை இருக்குங்க, அதுல ஒரு பிரசன்னம் இருக்குங்க, அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்குங்க. இத மந்தையின் அடிச்சுவடுகள். அந்த மந்தை எங்க வந்துச்சு, ஓரேப். அந்த ஓரேப்புக்கு வருகிற அனுபவம் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாருங்க, எங்கேயோ உயர்த்தி, நம்ம கெட்டாத வகையில உயர்த்தி, நம்ம அறிவு கெட்டாத, சிந்தை கெட்டாத, யோசனை கெட்டாத ஒரு பெரிய உயர்வை கொடுத்து எட்டாத உயரத்துல நம்மை கொண்டு போய் விடுவார் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.